8th Maths Workbook Maths Worksheet 10 லாஸ்ட் கிளாஸில் வந்து 1 மார்க் நம்ம பார்த்தோம். இப்போது பார்க்கக்கூடியது கொஸ்டின் நம்பர் 9லேருந்து. பிஃபோர் தட் இந்த இதில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக், சாரி ஃபார் தட். இதில் ஒரு டைரக்ட்லி ப்ரொபோஷனல், இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் இருக்கு இல்லையா, இது x/y அப்படின்னு வராது, y/x. நான் கொஞ்சம் வேகமாக எடுத்தப்போ கவனிக்காமல் விட்டேன். அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து பி வராது, சி தான் வரும், 2 அப்படின்னு வரும். பிகாஸ் y என்ன, y வந்து 2, ஸோ 2/1, ஸோ 2/1 அப்படிங்கிறப்ப 2, தென் 4/2, 4/2 அப்படின்னா 2, தென் 6/3 3, 8/4 2, சாரி 6/3 2, 8/4 2, 10/5 2, ஸோ எல்லாமே 2ன்னு வருது. ஸோ இதனுடைய கான்ஸ்டன்ட் வந்து ஃபார்முலா வந்து y/x ஃபார் டைரக்ட் வேரியேஷன். தென் இன்வெர்ஸ் வேரியேஷனுக்கு வந்து yx ஈக்குவல் டு k அப்படின்னு வரும். இந்த வீடியோவில் நான் வந்து ஆஃப்னு சொல்லிட்டேன், அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 8 வந்து பார்க்குறோம். கொஸ்டின் நம்பர் 8 ஏற்கனவே அந்த போன வீடியோவில் பார்த்துட்டோம். கொஸ்டின் நம்பர் 9, விச் ஆஃப் த ஃபாலோயிங் டேபிள்ஸ் ஷோ த இன்வெர்ஸ் ப்ரொபோஷனல். இன்வெர்ஸ் ப்ரொபோஷனல் ஃபார்முலா என்ன, yx ஈக்குவல் டு k இல்லையா. அப்போ எந்த டேபிள் வந்து இதை மல்டிப்ளை பண்ணால் சேமாக வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த டேபிள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. செகண்டில் 8 2s are 16, இதுவும் வேரி ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா 6 4s are என்ன வருது, 24, 8 3s are 24, இதுவும் 24, இதுவும் 24, இதுவும் 24. ஸோ இந்த ஆப்ஷன் சி வந்து சாரி சரியே தெரியல. 6 4s are 24, 8 3s are 24, இதுவும் 24, 8 3s are 24, 6 4s are 24. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டு. இதுக்குரிய ஃபார்முலா என்ன, yx ஈக்குவல் டு k. இது வந்து இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷன். தென் அடுத்து, in a minute if a pan with 1 liter of oil can fry maximum of 10 vadas in a specified temperature. ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் வந்து 10 வடை வந்து நம்ம எவ்வளோ ஆயில், 1 liter of oil, 1 liter of ஆயிலில் 10 வடை வந்து நம்ம அந்த டெம்பரேச்சரில் எடுக்கிறோம். அடுத்தது தென் இன் ஹவு மெனி மினிட்ஸ், நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டைம். இந்த சேம் பேன் அட் த சேம் டெம்பரேச்சர், இந்த இடத்துல இந்த சேம் டெம்பரேச்சருங்கிறது முக்கியமான வார்த்தை. அப்போ 20 வடை, மேக்ஸிமம் 20 வடை எடுக்கணும். அப்படின்னா எவ்வளோ லிட்டர் ஆயில்னா 2 லிட்டர் ஆயில். எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நம்பர் ஆஃப் வடாஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஆயில், சாரி குவான்டிட்டி ஆஃப் ஆயில். பட் சேம் டெம்பரேச்சர் அப்படிங்கிறனால இது எல்லாம் அடிபட்டு போயிடுது. நமக்கு ஆக்சுவலாக வந்து அகெயின் த சேம் 1 minute. இது எப்படின்னா, நல்ல வெயிலில் ஒரு துணி காயப்பட்டால் ஆகக்கூடிய நேரமும் 10 துணி காயப்பட்டால் ஆகக்கூடிய நேரமும் சேமாக தான் இருக்கும். ஒரு துணிக்கு 1 நிமிஷமும் 10 துணிக்கு 10 நிமிஷம் அப்படி சொல்லி வராது. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் ஒன். இன் எ வெஜிடபிள் ஃபார்ம், Bala can harvest all the carrot in 6 days and Mala in 12 days. It will take dash number of days to harvest all the carrots if both of them அப்படின்னு சொல்லி வருது. both அப்படின்னாவே ப்ளஸ் பண்ணணும். 6 days கொடுத்தா we have to find for 1 day. Bala's 1 day work 1/6, Mala's 1 day work 1/12. டைம் அண்ட் ஒர்க் சம்லேயே வந்து நம்பர் ஆஃப் டேஸை வந்து நம்ம எப்போவுமே 1 days ஒர்க்கில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். தென் போத் அப்படின்னு சொல்கிறதுனால என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். 1/6 1/12 ஆட் பண்ணணும். எல்சிஎம் எடுத்திங்கன்னா இங்கே வந்து 12 வரணுமா, அப்போ மேலே கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க. ஸோ 2 + 1 3, ஸோ 3/12 கேன்சல் பண்ணினா 1/4. ஃபார்முலா வந்து நம்பர் ஆஃப் டேஸ் கண்டுபிடிக்கணும்னா 1 இந்த கண்டுபிடிச்ச அந்த 1 பார்ட் கண்டுபிடிச்சிருக்குல்ல, 1 days ஒர்க் ஆஃப் போத், அந்த நம்பர் எழுதிட்டுன்னா ரெசிப்ரோக்கில் வர்றப்போ 4 days அப்படின்னு சொல்லி வரும். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் ஆப்ஷன் பி. தென் ராமன் அண்ட் கந்தன் கேன் ப்ளஃப் டுகெதர் எ பேடி ஃபீல்ட் இன் 4 days. 4 daysல வந்து 2 பேர் சேர்ந்து டுகெதர்னு வருது. ஸோ டுகெதர் அப்படிங்கிறப்போ 2 பேருனுடைய ஒர்க்கும் 4 daysல கம்ப்ளீட் ஆகுது. அதனால தான் இந்த இடத்துல வந்து 1/4ன்னு எழுதியிருக்கிறோம். இஃப் ராமன் அலோன், ராமன் மட்டும் செஞ்ச ஒர்க் வந்து 6 daysல கம்ப்ளீட் ஆகுது. அப்போது 1/6. எப்போவுமே வந்து 1 days ஒர்க், ஒரு பர்சனுடைய 1 days ஒர்க் வந்து எவ்ரி டைம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதனால தான் வந்து
1/6 மொத்த ஒர்க்கு வந்து 1 பார்ட். எல்லாம் இந்த சம் ஃபுல்லாகவே டோட்டல் ஒர்க் வந்து நம்ம என்னென்னு எடுத்துருக்குறோன்னா 1 பார்ட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறோம். டோட்டல் ஒர்க் வந்து ஓலா 1 பார்ட். அதில் வந்து 6 days அப்படிங்கிறப்போ 1/6 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். இங்கே எதுக்காக மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கந்தன் alone plus the same field in how many days can Kandan alone plus the same field. ராமனோட ஒர்க்கு வந்து 1/6, 2 பேரும் சேர்ந்து செய்கிற ஒர்க்கு 1/4. ஸோ கந்தன் மட்டும் அப்படின்னு சொல்லினா யூ ஆர் செப்பரேட்டிங். ஸோ எல்சிஎம் எடுத்து செப்பரேட் பண்ணுறப்போ 2/4 கேன்சல் பண்ணினா 1/12. தேர்ஃபோர் நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்னாவே ஃபார்முலா என்ன சொன்னேன், 1 அப்புறம் இந்த கண்டுபிடிச்ச 1/12 ரெசிப்ரோக்கல் பண்ணி கண்டுபிடிச்சின்னா 12 days அப்படின்னு சொல்லி வருது. தென் செகண்ட் கொஸ்டின், தேர்ட்டீன்த் ஒன், இஃப் பழனி கேன் வேவ் 1/5 ஆஃப் எ பிளாங்கெட். பிளாங்கெட்னுடைய ஓல் பார்ட் வந்து 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்க. அப்போது அதில் இப்போ இந்த மாதிரி 1 பார்ட், 2 பார்ட், 3 பார்ட், 4 பார்ட், 5வது பார்ட் இதில் 1/5 ஒர்க்கை வந்து 2 days கம்ப்ளீட் பண்ணுறான். வேவ் பண்ணி 2 days கம்ப்ளீட் பண்ணுறான். அப்போ இன்னும் எவ்வளோ பார்ட் இருக்குது, 4 பார்ட் இருக்குது அவுட் ஆஃப் 5. அப்போ அதை 8 days கம்ப்ளீட் பண்ணலாம். சும்மா லாஜிக்காக யோசிச்சா போதும். ஸோ 1 part in 2 days means remaining 4 part in 8 days. ஸோ டோட்டல் பார்ட்ஸ் வந்து total days to be covered 10 days. So answer for this A. Then the next one, pipe A can fill an empty tank in 15 minutes. ஏங்கிற பைப் வந்து 15 minutesல எம்டி பண்ணுது. அண்ட் பைப் B in 30 minutes. பைப் B வந்து 30 minutes. ஸோ ஒரு பைப் வந்து 15 minutesலையும் அனதர் பைப் வந்து 30 minutesலையும் எம்டி பண்ணுது. இட் வில் டேக் டேஷ் மினிட்ஸ் டு ஃபில் த டேங்க் வென் போத் பைப் ஆர் ஓப்பன்டு டுகெதர். ரெண்டே அட் அ டைமில் ஓப்பன் பண்ணால். போத் அப்படின்னாவே என்ன சொன்னேன், ப்ளஸ் அப்படின்னு சொன்னேன். ஸோ இது எவ்ரி டைம் 1 part கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ 1/15 + 1/30 எல்சிஎம் எடுத்திங்கன்னா கிராஸ் மல்டிபிள் இல்லை, இது கூட நீ இன்ட்டு 2 இன்ட்டு 3 போட்டிங்கன்னா 2 + 1 3, 3/30 கேன்சல் பண்ணுறப்போ 1/10. ஸோ டைம் டேக்கன், நம்பர் ஆஃப் டேஸ் இதெல்லாம் வந்ததுன்னா ஃபார்முலா என்ன, 1/, இந்த கண்டுபிடிச்சது. ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணுறப்போ 10 minutes. ஸோ அட் அ டைமில் 2 பைப்புமே ஓப்பன் பண்ணுறப்போ நமக்கு டைம் வந்து 10 minutes ஆகுது. பிரியா அண்ட் பிரபு கேன் இண்டிவிஜுவலி கம்ப்ளீட் எ ஒர்க் இன் 10 and 20 days ரெஸ்பெக்டிவ்லி. பிரியாவினுடைய ஒர்க்கு 10, தென் பிரபுனுடைய ஒர்க்கு 20 days கம்ப்ளீட் ஆகுது. அப்போ 1 day ஒர்க் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு சமுக்குமே யூ ஆர் ஃபைண்டிங் 1 day ஒர்க். பிரியாஸ் 1 day ஒர்க் 1/10, தென் பிரபுஸ் 1 day ஒர்க் இங்கே 20ன்னு இருக்கிறப்போ 1/20. ஸோ டுகெதர் அப்படின்னா என்ன, போத் அப்படின்னா ப்ளஸ்ஸு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக இங்கே நம்ம ப்ளஸ் பண்ணல, சும்மா எழுதி காமிச்சிருக்கிறேன். கொஸ்டினில் வந்து ரேஷியோ தான் கேட்டிருக்கு. ரேஷியோ ஆஃப் த சேலரி, இந்த நாளுக்கு இவ்வளோ டேஸ் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, அப்போ சேலரி வந்து என்ன ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அப்போ கண்டிப்பாக இவங்க 10 நாள் ஒர்க் பண்ணியிருக்கப்பல இது வந்து 2 days இல்லையா. ஸோ அதை ரேஷியோவாக நம்ம கொண்டு வரப்போ இந்த மாதிரி இப்படி ஈஸ்ட்டு போட்டுக்கணும். ஈஸ்ட்டு போடுறப்போ டினாமினேட்டர் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 2:1. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஒன். Now the next question, when two quantities P and Q are directly proportional to each other, directly proportional அப்படின்னா ஒன்று இன்க்ரீஸ் ஆனால் another one also increasing, or ஒன்று டிக்ரீஸ் ஆனால் another one also decreasing. So P increases, then Q also definitely increases. இந்த இடத்துல வந்து Q will increase இருக்குல்ல, இந்த ஆன்சர் எடுத்து இந்த இடத்துல. ஸோ Q will increase, இதுதான் வந்து ஆன்சர். ஆப்ஷன் இ இந்த இடத்துல எழுதிக்கலாம். when two quantities P and Q are indirectly proportional, indirectly அப்படின்னா ஒன்று மோராக இருந்தால் another one லெஸ்ஸாக இருக்கும், ஒன்று இன்க்ரீஸ் ஆனால் ஒன்று டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ கொஸ்டினில் வந்து P இன்க்ரீசஸ்னு கொடுத்தா அடுத்தது என்ன வரும், Q வந்து டிக்ரீஸ் ஆகும் டெஃபினட்டாக. ஸோ Q டிக்ரீஸ், Q will decrease. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டு. If a person can complete a work in n days,
then a 5 persons can complete the work in. இது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். இதை நான் இந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறேன். இங்கே வந்து பர்சன்ஸ் டேஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்க. ஒரு பர்சன் வந்து n டேஸில் அந்த ஒர்க்கை வந்து முடிக்கிறாங்க. அப்போ 5 பர்சன் எவ்வளோ டேஸில் முடிப்பாங்க? அப்போ கண்டிப்பாக மோர் பர்சன் அப்படிங்கிறப்ப லெஸ் டேஸ் தான் வரும். ஏன்னா ஒரு பர்சனே n டேஸில் முடிக்கிறான். அப்போ 5% இருக்கிறப்போ கண்டிப்பாக டேஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ மோர் பர்சன்ஸ் லெஸ் டேஸ். ஸோ இன்வர்ஸ் வேரியேஷன். இன்வர்ஸ் வேரியேஷனுங்கிறப்போ இதை வந்து அப்படியே எழுதிக்கணும். 1/5 அப்படின்னு எழுதணும். டைரக்ட் வேரியேஷன்னா ரெசிப்ரோக்கல் எழுதணும். இன்வர்ஸ் வேரியேஷன்னா அப்படியே எழுதிக்கணும். இல்லாட்டி இப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலன்னா நமக்கு லெஸ் டேஸ் தான் கிடைக்குமா? இந்த 2 நம்பரில் எது வந்து லெஸ்ஸராக இருக்குது? இதுதான் வந்து லெஸ்ஸராக இருக்குது. அப்போ அந்த நம்பரை மேலே வந்து போட்டுக்கணும். ஸோ ஆன்சர் 1/5 இன்ட்டு n/5 இந்த மாதிரி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உனக்கு வந்து புரியும். ஸோ தேர்டுக்கு வந்து n/5 ஆன்சர். n/5 எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. ஸோ n/5 டேஸ் இதுதான் ஆன்சர். தென் த நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன், இஃப் எ பர்சன் கேன் கம்ப்ளீட் 1/5 ஆஃப் எ ஒர்க் இன் n டேஸ். ரெண்டுமே பார்த்தா உனக்கு சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த இடத்துல 5ன்னு இருக்குது, இங்கே 1/5. இது 5ங்கிறது பர்சன், இந்த 1/5 அப்படிங்கிறது ஒர்க்கு. ஒரு டோட்டல் பார்ட்டாக 1ன்னு எப்போவுமே டோட்டல் பார்ட் 1ன்னு வச்சுக்கணும். இந்த இடத்துல 1/5 ஆஃப் எ ஒர்க் இன் n டேஸ். தென் த என்டையர் ஒர்க் கேன் பி கம்ப்ளீட்டட் இன். இதுக்கு இது வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1/5 ஆஃப் எ ஒர்க்கு எப்போ கம்ப்ளீட் பண்ணுறாங்க? n டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. தென் 4/5 ஆஃப் எ ஒர்க் இன் 4n டேஸு. 5ல் ஒரு பார்ட் வந்து n டேஸ் அப்படின்னா 5ல் 4 பார்ட்ஸ் வந்து 4n டேஸில் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ டோட்டலாக எவ்வளவு? 1n + 4n 5n டேஸ். ஸோ த ஆன்சர் ஃபார் தி 5n டேஸ். இந்த இடத்துல என்ன எழுதிக்கணும்? 5n டேஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்க. 5n டேஸ் எங்கே இருக்குது? பி, ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஒன். Then the last one, if P is to Q and R is to S are proportional to each other அப்படின்னு. இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொபோஷனல் அப்படின்னா இந்த மாதிரி இப்படி 4 புள்ளி மாதிரி வைப்போம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம். ஸோ PQ Pயில் PS ஈக்குவல் டு RQ. இதுதான் ஆன்சர். எங்கே இருக்குது? P × S = R × Q, ஆப்ஷன் ஏ. ஸோ இதோட இந்த வீடியோ ஓவர்.